Hi viewers, welcome back to my channel. This is Rock Audio. நான் உங்கள் செந்தில் முருகன். So இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா ஒரு Auro 3D இன்ஸ்டாலேஷன் வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இங்க நிறைய பேருக்கு வந்து டால்பி அட்மாஸ்னாவே ஒரு சில பேருக்கு தெரியறது இல்ல. பட் இப்போ நிறைய பேர் கஸ்டமர் வந்து தெரிய ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களை மாதிரி நீங்க யூடியூப் சேனல்ல பார்க்கும்போது டால்பி அட்மாஸ் எப்படி இருக்கு இந்த மாதிரி இருக்கு நிறைய பேர் தெரிய ஆரம்பிச்சுட்டாங்க. பட் இந்த Auro 3D வரப்போது நிறைய பேருக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கிடையாது. நிறைய பேருக்கு அப்படி ஒரு விஷயம் இருக்குதா அப்படிங்கிறது நல்லாவே தெரியாது. டால்பி அட்மாஸ் எந்த டயத்துல வந்ததோ அதே டயத்திலே உங்களுக்கு Auro 3D வந்துருச்சு. ஸோ அதோடைய லே அவுட் அதோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு நிறைய பேர் தெரியாதனால அதை நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணல. நம்ம யூடியூப் சேனல்ல இதுக்கு முன்னாடி Auro 3D நம்ம 2 இன்ஸ்டாலேஷன் வீடியோ போட்டிருக்கிறோம். ரெண்டுமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கஸ்டமர் நம்மள்ட்ட சஜஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ நல்ல ஒரு கமெண்ட்ஸ் நிறைய பேர் ரிவ்யூஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர்ல ஒரு கஸ்டமர் நம்மளை கான்டாக்ட் பண்ணி எனக்கு ஒரு Auro 3D எலிவேட்டர் பத்தி சொல்லுங்கன்னு சொல்லி எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருந்தாரு. அந்த கஸ்டமருக்கு நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தோம். ஸோ அதை பொறுத்து வந்து கஸ்டமர் நம்மகிட்டே ப்ராடக்ட் வந்து கொடுத்துட்டாரு. இந்த கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் ஸ்பீக்கர்ஸ் வந்து அவர் வச்சிருந்தாரு. ஈகோ பிராண்ட்ல ஒரு 5.1 அவர் வச்சிருந்தாரு. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஏவி ரிசீவர் டெனான்ல 6700 Auro 3D சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏவி ரிசீவர் பிராண்ட் நியூ கொடுத்துருந்தோம். ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் ஹை சேனலுக்கு பார்த்துட்டீங்கன்னா எல்டாக்ஸ்ல அட்மாஸ் சர்டிஃபைட் ஸ்பீக்கர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம். டாப் சரௌண்டுக்கும் ஃப்ரண்ட் ஹைட்டுக்கும் மோனோப்ரைஸ்ல இன்வால் அண்ட் இன்சீலிங் இந்த 2 ஸ்பீக்கர்ஸுமே நம்ம எடுத்துட்டு ஸோ அதுக்கு ஒரு நம்ம பாக்ஸ் ரெடி பண்ணி அது கஸ்டமருக்கு நம்ம சப்ளை பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இந்த கஸ்டமர் வீட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலா உங்களுக்கு 11 சேனல் Auro 3D நம்ம பண்ணி கொடுத்துருக்கிறோம். ஸோ கீழே வந்து 5 ஸ்பீக்கர்ஸ் மேலே வந்து 6 ஸ்பீக்கர்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஒரு சப்வூஃபர் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த Auro 3D பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் தேவை நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க. பட் கண்டென்ட் எங்கள்கிட்ட அவைலபிள் இருக்கு. ஸோ நிறைய கண்டென்ட் எங்கள்கிட்ட அவைலபிளா இருக்கு. நீங்க Auro 3D லேஅவுட் போட்டுட்டீங்கன்னா நாங்களே கண்டென்ட் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அது இல்லாம பாத்தீங்கன்னா எந்த மாதிரி கண்டென்ட் யூஸ் பண்ணலாம் எப்படி யூஸ் பண்ணலாங்கிற ஒரு சஜஷன் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ ஒரு அட்மாஸுக்கும் Auro 3Dக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா Auro 3D லேஅவுட்ல நீங்க அட்மாஸும் பாத்துக்கலாம் Auro 3Dயும் பாத்துக்கலாம். பட் ஒரு அட்மாஸ் லேஅவுட் நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஒன்லி அட்மாஸ் லேஅவுட் மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி பாத்துட்டீங்கன்னா ஒரு Auro 3D லேஅவுட் வச்சுட்டீங்கன்னா ஒரு அட்மாஸ் லேஅவுட் வச்சுட்டீங்கன்னா என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு இடி இடிக்குதுன்னு வச்சுப்போம், ஒரு ஹெலிகாப்டர் போகுதுன்னு வச்சுப்போம். ஸோ அட்மாஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்பீக்கர்ஸ்ல இருந்து வர மாதிரி உங்களுக்கு ஒரு மாய தான் தெரியுமே தவிர பட் Auro 3D லேஅவுட் நீங்க வச்சுட்டீங்கன்னா அந்த என்டையர் ரூம்ல இருந்து அந்த சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்றதுனால அந்த ஹெலிகாப்டர் உள்ளே நீங்க இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ இந்த Auro 3D பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா மொத்தம் 3 லேயரா நம்ம ஸ்பீக்கர்ஸ் லே பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிள் அட்மாஸ் பாத்தீங்கன்னா கீழே பெட் லேயர்னு சொல்லுவாங்க, ஃப்ளோர்ல பிளஸ் ஹைட் 2 லேயர் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் Auro 3D வரும்போது ஃப்ளோர்லயும் நம்ம ஒரு லேயர் யூஸ் பண்ணுவோம், வால்ல ஹைட் சேனலாவும் ஒரு லேயர் யூஸ் பண்ணுவோம், டாப்லயும் பாத்தீங்கன்னா ஒரு லேயர் யூஸ் பண்ணுவோம். டோட்டலா 3 லேயர் நம்ம யூஸ் பண்றதுனால அந்த பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே அல்டிமேட்டா ரன் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம்.
ஃபைனலா ஒயரிங் எல்லாமே நம்ம லே பண்ணி முடிச்சிட்டோம். ஸ்பீக்கர் பிளேஸ்மெண்ட் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். ஸ்பீக்கர்ஸ் கேபிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேசிங் பட்டி மூலியமா நம்ம லே பண்ணியிருந்தோம். ஸோ இது ரெண்ட் ஹவுஸ் அப்படிங்கிறதுனால ஓரளவு என்ன பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணியிருந்தோம். ஸ்பீக்கர் கேபிளும் பார்த்துட்டீங்கன்னா சரௌண்டுக்கு எல்லாத்துக்குமே டேக் கேபிள் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு மட்டும் கஸ்டமர் ஏற்கனவே ஒரு ஹெவி கேபிள் பிராண்டில் ஒன்று வச்சிருந்தாரு, அதை நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து பார்த்துட்டீங்கன்னா ஏவி ரிசீவர் எல்லாமே நம்ம ஒயரிங் லைன் ஃபுல்லாக கொடுத்துட்டோம். ஸோ ஸ்பீக்கர்ஸ் கேபிள் எல்லாத்துக்குமே பனானா ஃபிளாக் வந்து நம்ம கஸ்டமருக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த பனானா ஃபிளாக் போகிறதுனால என்ன ப்ளஸ்ங்கிற கஸ்டமர் நம்ம ரெக்கமெண்ட் கொடுத்ததுனால கஸ்டமர் வந்து பனானா ஃபிளாக் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நம்ம ஸ்பீக்கர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம பனானா ஃபிளாக் ஃபுல்லாக லே பண்ணி கொடுத்துட்டோம். அதே மாதிரி HDMI கேபிள், அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா சப்வூஃபர் கேபிள், இது எல்லாமே பிராண்டட்ல மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஓவராலா ஒரு இன்ஸ்டாலேஷன் ஃபுல்லாகவே நம்ம முடிச்சிட்டோம். Straight to the to the to the brain straight to the brain to the brain ஸோ ஃபைனலாக இன்ஸ்டாலேஷன் எல்லாம் முடிச்சுட்டு கேலிபிரேஷன் டியூனிங் இந்த கஸ்டமருக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இந்த கேலிபிரேஷன் டியூனிங்கை பொறுத்த வரைக்கும் சாஃப்ட்வேர் கேலிபிரேஷன் நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து ஆடிசியோ அது எதுவுமே நம்ம பண்ணுறது கிடையாது. நம்ம முழுக்க சாஃப்ட்வேர் கேலிபிரேஷன் நம்ம மேனுவல் கேலிபிரேஷன் தான் கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இந்த ரூமில் என்ன ப்ராப்ளம் நம்ம அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ண முடியும்னு மேட்ச் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். இதுக்கு பார்த்துட்டீங்கன்னா நம்ம லேப்டாப் கேலிபிரேஷனுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுக்கப்புறம் டெடிகேட்டட் மைக் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மைக்கை பார்த்துட்டீங்கன்னா நம்ம டெடிகேட்டா நம்ம கேலிபிரேஷனுக்காக வாங்கக்கூடிய மைக் இது. ஸோ யூ மைக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல மைக் 2 அப்படிங்கிறத தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய மைக் தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபைனலாக கேலிபிரேஷன் அண்ட் இன்ஸ்டாலேஷன் எல்லாமே நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். கேலிபிரேஷனை பொறுத்த வரைக்கும் RTA கேலிபிரேஷன் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் 11 சேனல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ரிசீவர் பார்த்துட்டீங்கன்னா டெனான்ல 6700 நம்ம தான் சப்ளை பண்ணியிருந்தோம். ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் 5.1 ஸ்பீக்கர்ஸ் வந்து கஸ்டமர் வச்சிருந்தாங்க. வார்ஃபெடேல்ல டைமண்ட் சீரிஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹைட் சேனலுக்கு பார்த்துட்டீங்கன்னா நம்ம எல்டாக்ஸும் மோனோப்ரைஸும் நம்ம சப்ளை பண்ணியிருந்தோம். ஃப்ரண்ட் வியூவை பொறுத்த வரைக்கும் 2 டவர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு சென்டர் உங்களுக்கு வந்துடும். பிளஸ் அது மட்டும் இல்லாம ஒரு சப்வூஃபர் உங்களுக்கு வந்துடும். ஸோ ஹைட் சேனலை பொறுத்த வரைக்கும் எல்டாக்ஸ்ல ஃப்ரண்ட் ஹைட்டுக்கு ஒரு பேர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஹைட் சென்டர் பார்த்துட்டீங்கன்னா மோனோப்ரைஸ்ல எலிவேஷன் டைப்ல நம்ம பாக்ஸ் டிசைன் பண்ணி ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ஸ்பீக்கரை பார்த்துட்டீங்கன்னா இன்வால்வ் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அதை நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கிறோம். வாங்க பேக் சைடு என்ன இருக்குங்கிறது பார்க்கலாம்.
ஸோ பேக் சைடு ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் 2 சரௌண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறோம், 2 சரௌண்ட் I2 யூஸ் பண்ணியிருக்கிறோம், ஒரு டாப் சரௌண்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். சரௌண்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வார்படல் பிராண்ட்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம், கஸ்டமரோட ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஐ சேனலை பொறுத்த வரைக்கும் எல்டாக்ஸ்ல ஒரு ஐட் சேனலும், அதாவது லெஃப்ட் ரைட்டுக்கு ஒரு ஐட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். டாப் சரௌண்டை பாத்தீங்கன்னா மோனோபிரைஸ்ல 8 இன்ச்சஸ்ல ஆல்பா சீரிஸ்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஆரோத்தடியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டாப் சரௌண்டை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான் நம்ம யூஸ் பண்ணணும். அட்மாஸ் லேயருக்கு மட்டும் தான் ஒரு பேரா யூஸ் பண்ணுவோம். ஆரோத்தடியை பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கிள் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வாய்ஸ் ஆஃப் கார்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம், டாப் சரௌண்ட் சொல்லலாம். ஸோ ஓவராலா பேக் சைடு நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ ஓவராலா இந்த வீட்டில் பார்த்துட்டீங்கன்னா ஒரு 11 சேனல்ல ஆரோத்தடி செட்டப் நம்ம போட்டு கொடுத்துருக்குறோம். ஸோ ஆரோத்தடியை பத்தி கஸ்டமரும் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் யூஸ் பண்ண அவங்களுக்கே அதை பழகிறோம். ஸோ எந்தெந்த கண்ணை ஆரோத்தடி நம்ம போடலாம், எந்த மாதிரி கண்ணை வேணுங்கிறது நம்ம சஜஷன் கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியா பிளேயர் கஸ்டமருக்கு நம்ம சஜஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டெடிகேட்டட் ஹால் அப்படிங்கிறதுனால இந்த ஹாலில் என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கேலிபிரேஷன் பண்ணி எல்லாமே பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ நல்ல ஒரு இன்ஸ்டாலேஷன் நம்ம பண்ணி கொடுத்துருக்கிறோம். ஒயரிங் லே பண்ணதா இருக்கட்டும், ஸ்பீக்கர் பிளேஸ்மெண்டா இருக்கட்டும், எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஹோம் தியேட்டர் பேக்கேஜ் என்ன தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்க எங்களை கன்வெர்ட் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்க ஹோம் தியேட்டர் பேக்கேஜ் வெளியில வாங்கிட்டீங்க, அது கேலிபிரேஷன், இன்ஸ்டாலேஷன், டியூனிங் எது தேவைப்பட்டாலும் நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க மறந்துடாம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளு கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளு கொடுத்துருந்தா மட்டும்தான் நாங்க போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஸோ அதில் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறது நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அண்டில் தென் பாய், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.